ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதுமே தேவையில்லையே, அழகான ஊரு அதில் எங்க வீடு, அன்புக்கு ஈடு ஏதுமில்ல. கடல் காய்ந்து போகும், மலை சாய்ந்து போகும், நிஜமான நேசம் தேய்வதில்லை. இன்னும் வேற என்ன வேணுமே, வாழும் இந்த வாழ்க்கை போதுமே. இன்னும் வேற என்ன வேணுமே. எங்க சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். ஆறுமுகம், இங்க தனியா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உள்ள எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டுட்டு இருக்கோம். வாங்க உள்ள வாங்க சாப்பிடலாம். இல்ல சிஸ்டர், நான் ஹோட்டல்ல சாப்பிட்டேன், வயிறுல ஃபுல்லா இருக்கு. நீங்க போய் சாப்பிடுங்க போங்க. அதுக்கு ஏன் வெளியே உட்கார்ந்திருக்கீங்க? உள்ள இருக்க வேண்டியதானே, நீங்க வாங்க. இல்ல சிஸ்டர், நாளைக்கு ஹோட்டல் தேவையான ரெடி பண்ண வேண்டியது இருக்கு, எனக்கு வேலை இருக்கு. நீங்க போய் சாப்பிடுங்க போங்க. ஆறுமுகம், இல்ல உள்ள உட்காருங்க. நீங்க போய் சாப்பிடுங்க சிஸ்டர். ஒண்ணு இல்ல, நான் சாப்பிட்டேன். என்ன இன்னும் படுக்கல? உங்களதான். எங்க என்ன என்ன? அதத்தான் நான் கேக்குறேன். என்னாச்சு? என்னன்னா என்ன சொல்றது? இல்ல நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. அப்படிலாம் இல்ல, ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருந்தேன், அதான். உங்க பொண்டாட்டி வந்ததையே கவனிக்காத அளவுக்கு நீங்க தீவிர யோசனையில இருந்தீங்க. சரி, பாத்துக்கிறேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல கயல். இல்ல பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்னு ஓவரா பண்ணிட்டு இருக்க? ப்ளீஸ், என் செல்லம் இல்ல. இல்ல. இல்லையா? அப்போ கோவமா இருக்கியா? ஆமா. சரி, அப்போ கோவமா இருக்க உன்னை கூல் பண்ணிட வேண்டியதா? என்ன பண்ண போறீங்க? வேற என்ன, சமாதானம். ஐயோ, எனக்கு உங்க மேல கோவமே இல்லப்பா. சும்மா செல்லமா சண்டை போட்ட அவ்வளவுதான். பரவாயில்ல, நீ கோவமாவே இரு, நான் சமாதானப்படுத்துறேன். இல்ல, நான் போய் உங்ககிட்ட கோவப்படுவேனா என்ன நீங்க? இல்ல அப்புறம் என்கிட்ட நீ கோவப்படுவ. உங்ககிட்ட இப்படி ஒரு வைத்தியம் இருக்குன்னு தெரிஞ்சா நான் உங்ககிட்ட கோவப்படவே மாட்டேன். சரி சொல்லுங்க, அப்படி என்ன தீவிர யோசனையில இருந்தீங்க?
வேற என்ன, லோன் பத்தி தான். சீக்கிரமா லோன் கிடைக்கணும் கயல். அதெல்லாம் கண்டிப்பா கிடைச்சிரும். சரி, இப்போ நீங்க நினைச்ச மாதிரி லோன் கிடைச்சிட்டா என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணுவேன்? லோன் கிடைச்சதும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்புறம் என்ன, அந்த பிசினஸ் மூலமா நம்ம லைஃப்ல நிறைய மாற்றங்களை உருவாக்குவேன். அதுவும் குறிப்பா ரொம்ப நாளா செய்யணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்த பண்ணணும். என்ன விஷயம்? அப்படி என்ன மாற்றத்தை உருவாக்க போறீங்க? மாற்றம்னா எல்லாமே தான். இதையெல்லாம் நான் செய்யணும்னு சொல்றதை விட நாம சேர்ந்து செய்யணும்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீ இல்லாம அதை என்னால செய்ய முடியாது. எழில், அதுதான் என்னன்னு கேக்குறேன். அத சொன்ன நீ கோச்சுப்ப. கோச்சுப்பனா? நான் எங்க கோச்சுக்க போறேன்? கோச்சிக்க மாட்டேன்னா சொல்றேன். சொல்லுங்க, அப்படி என்ன சொல்ல போறீங்க? இல்ல, இங்க நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. அப்புறமா சமாதானமாகி ஒன்னா சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தோம். ஆனா இந்த சந்தோஷம் கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் கூட யோசிக்காம சில விஷயத்துல ஸ்ட்ரிக்டா முடிவெடுக்கணும். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது எழில். லோன் கிடைச்சு பிசினஸ் ஆரம்பிச்சதும் நாம இந்த குடும்பத்துல இருந்து தனியா பிரிஞ்சு போகணும், அதுதானே? அதேதான். நீங்க ஒரு நாளைக்கு 10 தடவையாவது இங்க இருந்து போயிடணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எழில், எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்ல? வீட்ல இருக்கிற எல்லாரும் உங்க மேல பாசமா தானே இருக்காங்க. உங்க மனசுல ஏன் இந்த எண்ணம் எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கு? நான் ஒன்னு சொல்லவா? நீங்க கோச்சுக்க கூடாது. என்ன? நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம், சம்பாதிக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி நம்ம லைஃப்ல நிறைய மாற்றத்தை கொண்டு வரலாம். அது எதுவுமே தப்பு கிடையாது. பணம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம லைஃப் மாறலாமே தவிர நாம மாறிடக்கூடாது. வசதி வாய்ப்பு வந்ததும் வாழ்க்கையில இருக்கிற வறுமையை விட்டுட்டு போகலாமே தவிர வறுமையில நம்ம கூட இருந்த குடும்பத்தை விட்டுட்டு போக கூடாது. கஷ்டப்பட்டு உழைச்சா எவ்வளவு காசு வேணாலும் சம்பாதிச்சிடலாம். ஆனா எவ்வளவு காசு கொடுத்தாலும் இப்படி ஒரு சொந்தம் நமக்கு கிடைக்காது. அத நீங்க புரிஞ்சுக்கணும். இல்ல, இது என் குடும்பம்ங்கிறதுனால நான் இத சொல்லல. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னதுதான். எங்க அப்பாவோட கடைசி ஆசை நாங்க எல்லாரும் ஒரே வீட்ல ஒத்துமையா இருக்கணுங்கிறது தான். அத கடைசி வரைக்கும் நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன். கயல், நான் சொன்ன விஷயத்தை தான் நீ பாக்குறியே தவிர நான் சொன்னதுக்கான அர்த்தத்தை நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. என்னைக்குமே நான் உன்னை குடும்பத்தை விட்டு பிரிக்கணும்னு நினைச்சதே இல்லை. நீ உன் குடும்பத்தோட ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணுங்கிறது உன் அப்பாவோட ஆசை மட்டும் கிடையாது. என் ஆசையும் அதுதான்.